சுடர் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றதே இப்போ வந்து தெரியலங்க. இதெல்லாம் சுடருக்கு தேவை தான் அப்படின்னு வந்து நினைக்க தோணுது. அவள் சுடர் ஆடின ஆட்டத்துக்கு உனக்கெல்லாம் இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் வந்து இந்த பழி வந்து நம்ம மல்லி மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து பயத்தை வந்து நிறைய ஆக்கிட்டாங்க. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாபுவோட ஆட்சி, அதாவது பாபு தான் வந்து சொல்கிறாங்க. மல்லியோட அண்ணா வந்து பாபு கால் பண்ணி அவள் இங்கே தான் இருக்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் லொக்கேஷனை வந்து சென்ட் பண்ணுறாங்க. நம்ம மல்லி வந்து பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து தனியாக போனது தான். என்ன அவசரம்னா வெண்பாவை காப்பாற்றணும், வெண்பா எப்படி இருப்பாளோ அப்படின்ற அர்ஜென்ட்டில் தான் வந்து தனியாக வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு வந்து சுடர்கிட்ட வந்து நிறைய சண்டை போட்டுட்ருக்காங்க. என் பொண்ணு எங்கே, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, உனக்கு தேவை பணம் தானே, நீ பணத்தை வாங்கிட்டு என் பொண்ணை கொடுக்கலாம்ல, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சுடர் வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. நீ வந்துட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னும் பணம் கேட்டு நம்ம 2 பேரும் செட்டில் ஆகிடலாம், எதுக்காக நீ இப்படி நடிச்சிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாங்க. யாரை போய் பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாங்க பார்த்தியா, வெண்பா தான் என்னோட உயிர், வெண்பா இல்லைனா நான் இல்லவே இல்லை, உனக்கு எல்லாம் சரியான ஆள், தண்டனை கிடைக்கணும் அப்படி இப்படின்னு பேசி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் வந்து சுடர் வந்து கடைசி வரைக்கும் நீ மாறிடு, நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியவே தம் பக்கம் இழுக்கிறதுக்கு நினச்சாங்க. கடைசியில் வந்து 2 பேருக்கும் வந்து சண்டை முத்தி போயிட்டு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த இடத்துல இருந்து வெண்பாவை தூக்கிட்டு நம்ம மல்லி வந்து வந்துடுறாங்க. வெண்பா வந்து மயக்கத்திலே இருந்ததுனால நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து விஜய்க்குமே மற்றவங்களுக்குமே தெரிய வருது வெண்பா வந்து மல்லி காப்பாற்றிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு விஜய் வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துட்டு மல்லியை கேட்டுட்ருக்காங்க, எப்படி கூட்டிகிட்டு வந்தேன், எங்கே இருந்தா அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அங்கே வந்து நடந்த பிரச்சனை, சுடர் கூட நடந்த சண்டை, அப்புறம் தூக்கிட்டு வந்தது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பாபு ஆல்ரெடியே சொல்லியிருந்தாரு, தனியாக வராத மல்லி, யார் கூடயாவது கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மல்லி பண்ண தப்பு இதுதான். அங்கே ஒரு பதட்டத்தில் வந்து மல்லி வந்து தனியாக போயிட்டாங்க. இப்போ வந்து மல்லி வந்து வெண்பாவை தூக்கிட்டு வந்த அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. யாரால அப்படின்னா ரகுவால் தான். காரணம் இல்லை, ராஜியும் ரகுவும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து சுடரை ஏதாவது பண்ணிவிட்டு அந்த பழியை வந்து மல்லி மேலே தூக்கி போட்டுருணும் அப்படின்றதுக்காக ராஜி வந்து மல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த கத்தி, அதாவது கிச்சனுக்கு யூஸ் பண்ணின்ற கத்தி, மல்லியோட ஏரு, இந்த மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அந்த வந்து ரகு கிட்ட கொடுத்து, ரகு வந்து சுடர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சுடரை வந்து ஏதோ பண்ணிவிட்டு அங்கே வந்து மல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கத்தி அந்த இது எல்லாத்தையும் வந்து அங்கே போட்டுட்டு இப்படி தான் வந்து அங்கே வந்து மல்லியால் தான் வந்து ஏதோ பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி வந்து சீன் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணிட்டுட்டாங்க. அங்கே உண்மையிலுமே வந்து மல்லி போனாங்க. பட் வந்து போனது என்ன, வெண்பாவை கூட்டிகிட்டு வருது தான். ஆனால் வந்து சுடரை வந்து அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து ரகு வந்து சுடரை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு கொலை நடந்திருக்கிறதா வந்து போலீஸ்க்கு வந்து தெரிய வருது. அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வந்து மல்லி தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் கிடைக்கிற வழிகளை மல்லியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் போயிருக்காங்க. வீட்டில் வந்து எல்லோரும் இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டி வந்து முழுசாக வந்து குணமடைச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து இருக்கும்போது போலீஸ் வந்து யார் மல்லின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம மல்லியும் வந்து நான் தான் மல்லின்னு சொல்கிறாங்க. உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து நீங்கள் வந்து சுடர் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த விஷயம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குது, இன்க்ளூடிங் மல்லிக்குமே. ஏன்னா வந்து மல்லி இப்போ தானே நம்ம நல்லா பார்த்துட்டு சண்டை போட்டுட்டெல்லாம் வந்தோம், நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து மல்லிக்கு ஒரே ஆச்சரியம். விஜய் வந்து கண்டிப்பாக அதை நம்ப போகிறது கிடையாது. அங்கே வந்து மல்லி மேலே எது சொன்னாலே அவர் நம்ப மாட்டார். பட் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை மல்லி தான் பண்ணியிருக்கா எப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களா, இல்லை வந்து அங்கே நடந்த சண்டையில் மல்லிக்கே தெரியாமல் சுடருக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை உண்மையிலாவே சுடர் தான் அங்கே இருந்தாலா, இல்லை வேறு யாருக்காவது அங்கே ஏதாவது ஆச்சா, இப்படி பல கொஷின் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரை திட்டுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் வந்து முடிய போகுதுன்னு வேறு பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும். முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நினச்சிட்ருக்கோம். கடைசி வரைக்கும் வந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் நீடிக்கும் அப்படின்றது எங்களோட இது. பட் இப்போ சுடரே அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்படி வந்து கொண்டு போக போகிறாங்க. அட்லீஸ்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து மல்லி ஜெயிலுக்கு போயிடுவாளா, ஜெயிலுக்கு போனதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து வெண்பா வளர்றது, இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு கதையை கொண்டு வந்து இன்னும் வந்து நீட்டிக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து.
கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க அப்படின்றது தான் எங்களோட கருத்துமே. இப்போதைக்கு வந்து மல்லி மேலே விழுந்திருக்கிற பழி வந்து உண்மையா பொய்யா, சுடருக்கு நிஜமாலுமே வந்து ஏதாவது ஆச்சா இல்லையா, இப்படி தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் சுடருக்கு என்ன தான் ஆச்சு, உண்மையாகவே அங்கே ரகுவால் தான் ஏதாவது ஆச்சா, இல்லை வந்து எதிர்ச்சாவே அங்கே வந்து மல்லியால் தான் வந்து சுடருக்கு ஏதாவது ஆச்சா, இப்படி பல கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கு. இந்த கேள்விகள்லாம் வந்து நம்ம எபிசோட் பார்த்து வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.